தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை கட்சியில் சேர்க்க தடை விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை கட்சியில் சேர்க்க தடை விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்சி தற்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ளது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ளது. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பரம எதிரியான விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் உரசல் போக்கை கையாண்டு வருவதால் விடுதலை சிறுத்தை கட்சியை கூட்டணியிலிருந்து கலைச்சிவிட, அமைச்சரவையிலிருந்து கலைச்சிவிட விஜய் முடிவு செய்துள்ளார். இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்வதால் பாமக தொண்டர்கள் யாரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முன்வந்தால் அவர்களை சேர்க்க வேண்டாம் என்று விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாமக தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்தால் அன்புமணிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், கூட்டணி முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஏற்பட வாய்ப்புள்ளதால் இப்போதைக்கு பாமக தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்க வேண்டாம் என்று விஜய் கூறியுள்ளார். இது அன்புமணிக்கு சற்று ஆறுதலாக உள்ளது. ஏற்கனவே தேர்தலுக்கு பிறகு பாமக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வந்தார்கள். தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது.